ரிஷப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மிகவும் சமநிலையானதாகவும் முன்னேற்றம் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்தில் உங்கள் நிதானமான அணுகுமுறையும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திறனும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும். நிர்வாகம், வடிவமைப்பு அல்லது நீண்டகால திட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது சிறந்த நாளாக இருக்கும். உங்கள் பொறுமையும் உறுதியும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும். வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகள் மூலம் லாபம் உயரலாம், ஆனால் ஆவணங்களை கவனமாக பரிசீலிக்கவும். நிதி விஷயங்களில் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம், மேலும் புதிய முதலீடுகளுக்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. காதல் வாழ்க்கையில் துணையுடன் இனிமையான தருணங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். உங்கள் அன்பான பேச்சு மற்றும் புரிதல் உறவில் நெருக்கத்தை அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உறவாக மலர வாய்ப்பு உள்ளது. உடல்நலத்தில் செரிமான பிரச்சினைகள் அல்லது முதுகு வலிக்கு கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவு, குறிப்பாக பச்சை காய்கறிகள் மற்றும் நீர் உட்கொள்ளல் உடல் நலத்தை மேம்படுத்தும். யோகா அல்லது மென்மையான உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்க உதவும். ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வீட்டு விஷயங்களில் முன்னேற்றமும் உண்டு. செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருப்பதால் படைப்பாற்றல் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். குரு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடன்பிறப்புகளுடனான உறவு மேம்படும், மேலும் பயணங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனின் செல்வாக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் தொடர்புகள் மற்றும் குறுகிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் 28 வரை தொடரும், பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம். இவற்றை உங்கள் பொறுமையான மனப்பான்மையால் எளிதாக கடக்க முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் உறுதியான மனப்பான்மையும் திட்டமிடல் திறனும் முக்கிய பலன்களை தரும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க இது சிறந்த நாளாக இருக்கும். உங்கள் கவனமும் ஒழுக்கமும் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறும். காதல் வாழ்க்கையில் உங்கள் நேர்மையான பேச்சு உறவை மேம்படுத்தும். உடல்நலத்தில் செரிமான பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை, பச்சை காய்கறிகள் மற்றும் நீர் உட்கொள்ளல் உதவும். பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு அர்க்கியம் வழங்கி சிவப்பு பழங்கள் தானம் செய்வது நல்ல பலனை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி நிறைந்த முடிவுகள் முக்கியமாக இருக்கும். பணியில் உங்கள் கலைத்திறன் பாராட்டப்படும், குறிப்பாக வடிவமைப்பு, கலை அல்லது ஆடம்பர துறைகளில். காதல் வாழ்க்கையில் உங்கள் அன்பான அணுகுமுறை உறவை மகிழ்ச்சிகரமாக்கும். உடல்நலத்தில் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் பயனுள்ளதாக இருக்கும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி கோயிலில் விளக்கு ஏற்றி வெள்ளை இனிப்பு தானம் செய்வது நன்மை தரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் ஆற்றலும் ஆர்வமும் முக்கிய பலன்களை தரும். பணியில் புதிய திட்டங்கள் மூலம் முன்னேற்றம் உண்டு. காதல் வாழ்க்கையில் உங்கள் கவர்ச்சியான பேச்சு உறவை மேம்படுத்தும். உடல்நலத்தில் முதுகு வலி அல்லது செரிமான பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை. பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சிவப்பு பருப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும். ரிஷப ராசிக்காரர்கள் நாளை தங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் பயன்படுத்தி முக்கிய இலக்குகளை அடைய முயற்சிக்க வேண்டும். பணியில் உங்கள் உறுதியான மனப்பான்மை மற்றும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திறன் நீண்டகால வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைக்கும். குடும்பத்தில் சிறு பதற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் அமைதியான அணுகுமுறையால் அவற்றை எளிதாக கையாள முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான தொடர்புகள் நாளை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். பயணங்கள் தொடர்பான திட்டங்கள், குறிப்பாக வேலை தொடர்பானவை, வெற்றிகரமாக அமையும். ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நாளை தியானம் அல்லது கோயில் வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். ரிஷப ராசிக்காரர்கள் நாளை தங்கள் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருப்பது முக்கியம், குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது. உங்கள் கவர்ச்சியும் பொறுமையும் நாளை உங்களை முன்னோக்கி நகர்த்தும். இந்த சாதகமான காலகட்டத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டமிடல் மற்றும் உறுதியான முயற்சிகள் முக்கியம். ஆகஸ்ட் மாத இறுதி வரை இந்த சாதகமான நிலை தொடரும், ஆனால் சுக்கிரனின் மாற்றத்திற்கு பிறகு சிறு தடைகள் ஏற்படலாம். இவற்றை உங்கள் நிதானமான அணுகுமுறையால் எளிதாக கடக்க முடியும்.
பொதுவான பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி கோயிலில் விளக்கு ஏற்றி ஏழைகளுக்கு வெள்ளை இனிப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும்.